நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் வரோம், நடந்தே வரோம். நடந்து வர்றது பெருசு இல்லை, தளபதி பார்க்கறது தான் பெருசு. எங்களுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் தளபதி தான், நடக்கிறது பெருசு இல்லை. எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து வருவோம் தளபதிக்காக. இன்னும் கூட நடந்து போவோம், விடிய விடிய கூட. நாங்கள் பொறுத்த கடலூர் மாவட்டம், நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். தளபதி பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த மதுரை மண்ணில் அழகருக்கு அப்புறம் தளபதிக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு சொல்லி மதுரைக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு அரசு பஸ் விடாம இந்த மாதிரி மாநாட்டை தடுக்கணுன்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து தான் வரோம். இது பஸ் விட்டுருந்தா நார்மல் சாலை தான், இது போயின்னு இருக்கலாம், எல்லாமே வரலாம் போகலாம். இது ஏன் இது மாதிரி தடுக்கிறாங்க? விஜய் நம்ம எங்கள் தளபதியை ஒரே நோக்கம், வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோட தடுக்கிறாங்க. எந்த நோக்கத்தை தடுத்தாலும் சரி, எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரி, தளபதி வந்தே தீர்வார். 2026 சட்டசபையில் அமர வைப்போம். தளபதியோட ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து. புதுசா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. எங்க அண்ணனை பார்க்க போறவங்க ஒரு ஆசை. இது இந்த மாதிரி யாரும் சொந்தமா காசு செலவு பண்ணி எந்த மாநாடுக்கு இன்ன வரைக்கும் நாங்க பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறது. அதனால ரொம்ப எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. டிவிக்கேன்னு சொல்லிக்கிறது எங்களுக்கு இன்னைக்கு பெருமையா இருக்கு ரொம்ப. இனிய காலை வணக்கம். தளபதி இடத்துலேருந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு பெரிய மாபெரும் தொண்டர்களோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெரிய கூட்டத்தை திமுக மிகப்பெரிய அளவில் கட்சி பேனர்னு சொல்லிட்டு அகற்றி எல்லாத்தையும் செஞ்சு தளபதியை முயற்சி பண்ணி இந்த வரலாறு மிக்க சாதனை இந்த மதுரை மாநகரத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுமாரி நாங்கள் தளபதி அவர்கள் கால் ஊண்டிட்டாங்க. இருந்தாலும் என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னா இவ்வளோ பெரிய பேனர், இவ்வளோ பெரிய கட்சியில் இவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுத்து காவல்துறை பாருங்க. நாங்கள் 5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்குறோம். இந்த 5 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 போலீஸ் மட்டும் தான் நிற்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. இருந்தாலும் அதை நம்பி நாங்கள் இல்லை, கட்சி நிர்வாகிகளும் எல்லாமே தளபதியை ஆணைக்கிறங்க கட்சியை என்ன நினைக்கிது அப்படின்னா நம்ம தொண்டர்கள் நம்மளை பாதுகாப்பாக வரணும், எல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு ஒருத்தரவங்களுக்கு தோளோட தோளாக நின்று நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க மாநாடாக மதுரை நடக்குது. இதே மதுரையில் பல பேர் மாநாடுலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் தளபதி அவர்கள் போட்ட மாநாடு வரலாறு மிக்க சாதனை, பேசப்படுற மாதிரி ஒரு மாநாடு. குறிப்பு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருந்தாங்களோ, அண்ணா காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருந்தாங்களோ, அதேமாரி தலைவருக்காக இளைஞர்கள் பட்டால் ரொம்ப அதிகமான கூடிய இருக்குது. இது காலக்கூட்டம் மட்டும்தான். இன்னும் அடுத்த 2 ஹவர் 3 ஹவர் விஷயம் இருக்குது. அடுத்த 12 மணி இருக்குது, அடுத்த 5 மணி இருக்குது. ஆனால் 10 மணிக்கு மேலே திமுக வயிற்றுல புளிய கலைச்சாம இடி மேல இடியா விழுவும். அது திமுக மிகப்பெரிய ஒரு பெரிய அடி விழுவும். எந்த அம்பு திமுக ஒரு அம்பை விட்டு மதுரை மாநாடை ஒழிக்கணும், தளபதி கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு நினைச்சதை தாண்டி சின்ன தளபதி உருவாக்குனது நிறைய பேர் இருக்கிறாங்க. தளபதி கூட்டம் இங்கே சின்ன தளபதி இந்த பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாபெரும் நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சி அமையும். இந்த மாநாடு 2ஆம் நிலை மாநாடு திருப்பு முனை அமையும். திமுக சுத்தியாளர்ல மூலையில் அடிச்ச மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்ச்சி நாளைய வரலாறு பேசப்படும். இந்த சேரை தூக்குறாங்க. என்னன்னா இருக்கைகள் ஒப்பந்தம் போட்டு ஒரு 5 இடத்துல சேர் போடக்கூடாது, பஸ் வருது போகக்கூடாது, மண்டபம் கொடுக்க கூடாது, ஹோட்டல் வைக்க கூடாது, ஜிபே கட் பண்றாங்க, செல் டவர் கட் பண்றாங்க. அதையும் தாண்டி புரட்சிங்க ஒன்று வெடிச்சிட்டு இருக்குது. இது வரைக்கும் இன்னும் பெருசா போகும். இறைவனர்களால இந்த மாநாடு வெற்றி மாநாடு அமையும். 2026 தளபதியை உச்சத்தில் உட்கார்ந்து முதலமைச்சராக தருவானுக்கு ஒரு நிச்சயம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.